அனைவருக்கும் மதிய வணக்கம். வெயில் நேரத்துலையும் பிரகாசமாக ஜொலிச்சிட்ருக்காங்க நம்ம பூக்கள். செம்ம க்யூட்டாக வந்துகிட்டே இருக்காங்க. வெயில் வந்ததுக்கு அப்புறமாவே பூக்கள் வரத்தும் அதிகமாக ஆயிடுச்சுங்க. நம்ம கொடுக்குற உரங்கள், நீர் உரங்கள் ரொம்ப ரிசல்ட்டு கொடுத்துட்டே இருக்குது. வெயிலின் தாக்கத்தில் நம்ம வெறும் தண்ணீர் கொடுக்குறத விட நீர் உரங்கள் கொடுக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. செடிகள்லாம் பசுமையாகவும் இருக்கும். பாருங்கள், பூக்கள் கொத்து கொத்தாக இருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் யூன்ற மாதிரி இவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 2 செடி இருக்குது. 2 செடிலேயும் நிறைய பூக்கள் இருக்காங்க. அப்படியே விதைகளுக்கு 2 விதமான கத்திரி விட்டுருக்காங்க. எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்கள். அப்படியே நிறைய பூக்கள் வரத்து மட்டும் இல்லைங்க, நிறைய காய்கறி வரத்தும் வந்துட்டுருக்காங்க. செடிகளுடைய வளர்ச்சி பாருங்கள், செம்மையாக இருக்காங்க. இட்லி பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிச்சாச்சா ஒரு தட்டெல்லாம் பத்தாதுங்க, அவ்வளோ பூக்கள் கொடுப்பாங்க. நிறைய தளிர்கள், நல்ல பக்க கிளைகள் எல்லா தொட்டிலையும் வந்துட்டுருக்காங்க. விதைகள் போட்டது எல்லாமே முளைப்பு திறன் வந்திருக்காங்க. காராமணி நல்லா நீட்டு சைஸுங்க. 2 செடியில் காய்ச்சிட்ருக்காங்க. ஒரு குட்டையான காராமணி 1 காய்ச்சிட்ருக்காங்க செடியில். நான் செடியை கவர் பண்ணேன்னு பார்த்தா செவரை தாங்க கவர் பண்ணியிருக்கேன் போல் இருக்குது. எல்லா செடிகளும் பாருங்கள், நம்ம பச்சை மிளகாயெல்லாம் சூப்பராக வந்துட்டுருக்காங்க. பூக்கள் செடிகள், காய்கறி செடிகள், பழச்செடிகள்னு பல செடிகள், பப்பாளி தாங்க வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம தரை தோட்டம் இருக்குது இல்லைங்களா, பெரிய தோட்டம் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் மாங்காய், இளநீர், சப்போட்டா, சீத்தாப்பழம் இதெல்லாம் இப்போதைக்கு அறுவடைக்கு வந்துட்டுருக்காங்க. வாழையெல்லாம் நிறைய வாழையெல்லாம் இருக்குது. இன்னும் எதுவும் நம்ம அறுவடை பண்ணலை. அதுக்கு ஒரு நாள் போகணுங்க. போயிட்டு வந்து தான் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும். இது முல்லை மல்லிங்க, தினந்தோறும் கொடுக்கும் முல்லை மல்லி. பிரிட்டிஷ் குயின் ரோஸ் நல்ல தளிர் வச்சுருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் பக்க கிளைகள்லாம் தளிர் வந்திருக்காங்க. சாமந்தி செடிகளில் பூக்கள் சைஸ் பாருங்கள், நல்ல பெரிய சைஸாக வந்திருக்காங்க. சிகப்பு கலர் செம்பருத்தி பூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பூக்கிறதுக்கு. ஜெர்பீரா பாருங்கள், சிகப்பு மெஜந்தா கலருங்க. ஒன்று நல்ல ரெட்டு கலரு, ஒன்று மெஜந்தா ரெட்டு மாதிரி. 2 செடி தொட்டியில் 2 பூக்கள் பூக்கிறாங்க இப்போது. இது நம்மக்கிட்ட இதிலே டார்க் ஷேடில் இதே மாதிரி செம்பருத்தி இருக்குங்க. இது கொஞ்சம் லைட் ஷேடு. இப்போ வாங்கி வச்சதுக்கப்புறம் இது செகண்ட் டைம் பூத்துருக்காங்க. இது நித்திய மல்லி. எல்லாமே நல்ல பக்க கிளைகள் எல்லாம் மொட்டுக்கள் வந்திருக்காங்க. டிசம்பர் செடிகள் கொஞ்சம் பூக்கள் குறைவாயிடுச்சு. இந்த பூக்கள் எல்லா சீசன்லேயும் பூக்கிறாங்க. சாமக்கது க்யூட்டாக பூத்துக்கிறாங்க. நிறைய பூக்கள் கொடுக்குறாங்க. நித்திய கல்யாணி, டிசம்பர் பூக்கள், பிங்க் கலர், பால்சம் பிங்க் கலர் மல்லி. இது ஒத்த இதழ் மல்லிங்க, எப்போவுமே பூப்பாங்க, நிறைய பூப்பாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அடினியம் பூக்கள் பறிச்சுட்டு ஒரு 2-3 தடவை பறிச்சுட்டு மறுபடியும் பூக்கள் வச்சுட்டாங்க. வராங்கன்ற மாதிரி இவங்க எந்த சைடு பார்த்தாலும் நிற்கிறாங்க. மற்ற செடிகள்லாம் நல்லா வளர்ச்சியோடு இருக்காங்க. பூக்கள் வைக்கிறதுக்கு மொட்டுக்கள் நிறையா வந்தாச்சு. நம்ம முன்னாடி எப்படி நிறைய பூக்களும் காய்கறியும் பார்த்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்துலேயே வந்துடுவாங்க. இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் நம்முடைய தோட்டத்தில் அதிகமாக இருக்கும், இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. அப்படியே ரோஜா செடிகள்லாம் நல்லா தளிர் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. பதியம் போட்டு வச்சுருக்கேங்க, அதெல்லாம் நல்லா தளிர் வச்சாச்சு. அப்படியே இந்த பாவக்காய் விதைக்காக விட்டுருக்கேங்க. ஒரு நல்ல பாவக்காங்க, எப்போவுமே காய் கிடச்சிட்டே இருக்குது. ஒரு சைஸ் பாருங்கள், கடையில் நம்ம வாங்கும்பொழுது அவங்க செயற்கை உரம் அதை இது கொடுத்து நமக்கு நல்ல காய்கறியை சைஸ் பெருசாகும். இது வீட்டில் இயற்கை உரத்துலேயே எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள். அதனால் நான் விதைக்கு விட்டுட்டேங்க இந்த பாவக்காயை. நான் காராமணி அப்படி தான் ஒரு 5-6 காராமணி விதைக்காகவே விட்டுட்டேன் நான். ஏன்னா நீட்டு சைஸ் காராமணி, நம்ம குட்டை முருங்கைக்காய் சைஸ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு காராமணியும் இருக்குது. தேங்க்யூ.